கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, இது வந்து வெள்ளை கலர் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி போட்டுக்குவோம். ஒரு 5-6 செம்பருத்தி இலை, அப்புறம் மருதாணி இலை ஒரு 5-6, கூடவே வந்து ஒரு 10-20 செம்பருத்தி பூ. உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதை மட்டும் போட்டுக்குங்க. போட்டுட்டு சிம்லியே வச்சுருங்க. சிம்லியே வச்சு மெதுவாக காய்ச்சுங்க. காய்ச்சினதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வந்து நல்லா அந்த உள்ளே போட்டிருக்க பொருட்கள் எல்லாம் வந்து மொறுன்னு ஆகிரும். மொறுன்னு ஆகும்போது நல்லா தயாராகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக வந்து நம்ம பூ சேர்த்தணும் அப்படின்னா வந்து நல்லா மணமாக இருக்கும். இதை நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்காதீங்க, வீட்லேயே செஞ்சு பாருங்கள்.